தமிழ்நாட்டை மிக அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி எனும் பெருமைக்குரிய அதிமுக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தால் கபளீகரம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. பதவி ஆசை பிடிச்சவங்க மட்டும் ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அம்மா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? யாராச்சும் கட்சியை விட்டு வெளியில வந்தாங்களா? யாருமே வரல. அப்ப அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த தலைமை மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மரியாதையும் இல்ல, தலைமைக்கு யாரும் கட்டுப்படுற மாதிரியும் இல்ல. தானே ராஜா தானே மந்திரி அப்படின்ற கொள்கைக்கு போனதுனால ரொம்ப கீழே போயிருச்சு. இப்போ தற்சமயம் யார் மூலைங்க ஒரு 10 பேர் போய்க்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு கட்சி மீண்டும் வளருங்க. அது ஏடிஎம்கே அதிமுக கட்சியில் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா எம்பி இருக்கிறாங்களோ அவங்களோட மரியாதை அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க வெளியில வராங்க. ஏடிஎம்கேல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்து ஆட்சி பண்ண ஆளுமை இப்போ கிடையாது. எடப்பாடி தன்னிச்சையா செயல்படுறதுனால எல்லாம் கட்சியில இருக்கவங்களாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. எடப்பாடியார் அவர் எடுப்பாருங்க. கண்டிப்பா அவர் ஒரு குட் டிசிஷன்ல எடுக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலம் இவங்க இருந்ததுனால இவங்க மக்கள்கிட்ட அறிமுகமானவங்களா இருக்காங்க. அதனால அவங்க கட்சி தாவறதுனால நிறைய பேர் போற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவர் கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போறாங்க. அந்த காரணத்தை பரிசீலனை பண்ணி முதல்ல அவர் என்ன தவறு பண்றாங்க, கட்சியில தவறு நடக்குதுன்னு பார்க்கணும். அதிமுகவுடைய தற்போதைய பின்னடைவிற்கு முழுக்க திருமிகு எடப்பாடி அவர்களுடைய தன்னிச்சையான போக்கும், யாரையும் அனுசரிக்காத போக்கும் தான். அம்மையார் இருந்த டைம்ல எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. இப்போ அவங்க போனதுல இருந்தே கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, எல்லாம் தனியா பிரிவாடு. மகாபாரதத்தை சொல்லுவாங்க திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லி. திருதராஷ்டிரத்துல போய் கட்டி பிடிச்சா அவளுக்கு பலம் பூரா போயிடும் சொல்லி. அவளுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட உறவு வைக்கோ அந்த கட்சி காணாம போயிடும். நிறைய மாவட்ட கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போட்டு நான் இருக்கிறேன், எல்லாம் ஏன் அப்படி போறீங்க என்ன ஏதுன்னு பேசி இது பண்ணாதான் அந்த மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் போகாம இருப்பாங்க. அடிப்படையில இருந்த ஒரு சில பொறுப்பாளர்கள் சரியான வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்கள பூரா மாத்தினோம்னா நிச்சயமான முறையில பழைய மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்தொழி பெறும். ஒவ்வொரு மாதமோ இல்லாட்டி 6 மாதமோ மக்களுக்கு தேவையான கல்வியோ மருத்துவமோ இந்த சமூக ரீதியான சிந்தனைகள், போத ஒழிப்போ, இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திட்டு வந்தால் மக்கள் மத்தியில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடையும். தொண்டர்களின் விருப்பப்படியும் தொண்டர்களின் ஆலோசனைப்படியும் கழகத்தில் நடத்தி வந்தால் அதிமுக பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கட்சி தக்க வைக்க அந்த டைம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கொஞ்சமாக ஆளு போயிட்டே தான் இருப்பாங்க, விலகி போயிட்டு தான் இருப்பாங்க. அதிமுக இதுக்கப்புறம் செயல் தூக்கிலாம் நிறுத்த முடியாது. முடிஞ்சு போயிடும். அம்மாவோட முடிஞ்சு போச்சு இந்த கட்சி. அதிமுக திமுக எதிர்ப்புல வந்த கட்சி. திமுக எதிர்ப்பை எடப்பாடி அவர் கரெக்டாக செய்யாதனாலதான் இப்போ அந்த கட்சியில் உள்ள பாதி பேர் வெளியே போறாங்க.